அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலை அம்மன் கரோகரா. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. இன்றைக்கு 6ஆம் தேதி நவம்பர் மாதம் 2025 வியாழக்கிழமை. இன்று குருவாரம். எல்லோரும் நேற்று சாயங்காலம் போட்ட வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சூரிய உதயம் மாதிரி நிலவு உதிச்சிச்சு அண்ணாமலையார் பின்னாடி. எவ்வளோ ஒரு அற்புதமான காட்சி. நல்ல வேலை. ஆனால் நமக்கு நடக்கிறது எல்லாமே அவன் சித்தம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, அதை எடுத்துக்கிட்டு ஒரு 2-3 நிமிஷம் கூட ஆகலை. எங்கேருந்து தான் அந்த மழை வந்ததுன்னு தெரில. ஒரே மழை. அதுக்கப்புறம் நிலவு தெரியவே இல்லை. சில சமயம் காலையில் எதிர்பக்கம் தெரியும். இன்றைக்கி அதுவும் இல்லை. எல்லாம் ஃபுல்லாக மேகமூட்டமாக இருக்குது. அதுதான் அவருடைய ஒரு என்ன சொல்கிறது சித்தி, அவருடைய திருவிளையாடல்னு கூட சொல்லலாம். ஏன்னா நான் அது அந்த நேரத்தில் அதை பார்க்கணும், உடனே நான் ஃபோனை எடுத்துகிட்டு அதை ஷூட் பண்ணணும், அப்லோட் பண்ணணும் அப்படின்றது அவருடைய சித்தமாக இருந்திருக்கு. எனக்கு ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான ஒரு இரவு நேற்று. எப்படி அந்த மலைக்கு முன்னாடி டக்குன்னு நம்மளை பார்க்க வச்சார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நிறைய நடக்கும். இருந்தாலும் அன்னன்னைக்கு நடக்கிறதுக்கு நான் அப்பப்போ ஒரு நன்றியை சொல்லிக்கிறது. நன்றி சொல்லணுமா அண்ணாமலையாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அதெல்லாம் கேட்க போகிறது இல்லை. நம்ம மனசுக்கு ஒரு இது, ஐயோ இந்த காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு. இப்போவும் பார்த்திங்கன்னா அந்த மலையில் பாதி மலையில் ஒரே ஒரு ஒரு மேகங்கள் லேசாக அவரை தழுவுற மாதிரியான ஒரு காட்சி எனக்கு தெரியுது. என்னால் அந்த வீடியோவில் அப்படி காமிக்க முடியல. நான் சொல்லும்போதே அது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகுது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு நிமிடமும் அவரோட நம்ம இருக்கிறது நமக்கு நிறைய அவர் காமிப்பார், சொல்லி கொடுப்பார். ஒரு சின்ன பிள்ளையை எப்படி விளையாட்டு காமிச்சிக்கணுமோ, இந்த உலகத்து விஷயங்களில் காமிச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கணுமோ, அந்த மாதிரி வேலைகள் தான் அவர் பார்ப்பார். சில சமயம் மனசுக்கு ரொம்ப ஒரு சோர்வாக இருக்கும். திரும்பி பார்த்தா அங்கே ஒரு அழகான காட்சி ஒன்று அண்ணாமலையார் மேலே இருக்கும். மேகங்கள் இருக்கும். அந்த மேக மூட்டங்களோடு தெரிவார். அதை பார்த்த உடனே ஒரு ஆனந்தம், சந்தோஷம். சரி, அண்ணாமலையார் இருக்கார் நமக்கு, அப்புறம் என்னத்துக்கு கவலை அப்படின்னு. அதனால் எல்லோரும் அவரை சரணடைந்து அவருடைய பாதங்களை பணிந்து எல்லாவற்றையும் அவரிடம் ஒப்படைச்சிட்டு, அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயான்னு மனதார அவரை வேண்டும் பொழுது அவர் நமக்கு என்ன தேவையோ அதை நிச்சயமாக தருவார். அது சந்தேகமே இல்லை.